வீடியோ சிவில் இன்ஜினியர்ஸ்க்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் டிசைனர்ஸ்க்கும். நீங்க ஸ்டீல்ல ஒரு பில்டிங் டிசைன் பண்ண போறீங்க இல்ல ஃபேப்ரிகேட் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறீங்க அப்படின்னா நான் சொல்ற 5 கோடை கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணணும். வணக்கம், என் பேர் மதனஸ்ரீ. நான் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர். ஃபர்ஸ்ட் கோட் IS 800. இந்த பேசிக் கோடை யூஸ் பண்ணி தான் ஒரு ஸ்டீல் ஸ்ட்ரக்சரோடைய ட்ரஸ், பீம், காலம் எல்லாமே நீங்க டிசைன் பண்ணணும், இன்க்ளூடிங் கனெக்ஷன்ஸ். செகண்ட் கோட் IS 822. இந்த கோட் முக்கியமா ஃபேப்ரிகேட்டர்ஸ்க்காக. உங்களோட வெல்டர்ஸும் ஆபரேட்டர்ஸோட ஒர்க்மேன்ஷிப்பை எப்படி குவாலிஃபை பண்ணலாம், எப்படி குவான்டிஃபை பண்ணலாம்ன்றத இந்த கோட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்க ஃபேப்ரிகேஷன் யார்ட்ல பண்ண வெல்டிங் எப்படி டெஸ்ட் பண்ணலாம், எப்படி இன்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதோட ஸ்ட்ரென்த்தும் டக்டிலிட்டியும் எப்படி கண்டுபிடிக்கலாம்ன்றது இந்த கோட்ல இருக்கு. அது மட்டும் இல்ல, நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் எப்படி பண்ணணும், எந்த மெட்டீரியலுக்கு எந்த கைண்ட் ஆஃப் டெஸ்ட் பண்ணணும், எந்த மெத்தடாலஜி யூஸ் பண்ணணும்ன்ற கிளாரிஃபிகேஷன் இந்த கோட்ல இருக்கு. தேர்ட் கோட் IS 1477. இப்போ ஃபேப்ரிகேஷன் பண்ணி முடிச்சிட்டீங்க. ஃபேப்ரிகேட் பண்ண மெட்டீரியல்ல எப்படி ட்ரீட் பண்ணணும், எப்படி சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணணும், என்ன கைண்ட் ஆஃப் பெயிண்ட் யூஸ் பண்ணணும், எவ்வளோ திக்னஸ் ஆஃப் பெயிண்ட் நம்ம பண்ணணும், அதே மாதிரி எப்படி மெயின்டைன் பண்ணணும்ன்றது இந்த கோட்ல உங்களுக்கு தெரியும். ஃபோர்த் கோட் IS 3757. இந்த கோட் எஸ்பெஷலி எரெக்ஷன் பண்றவங்களுக்கு. நீங்க எரெக்ஷன் பண்ணும்போது யூஸ் பண்ற போல்ஸோட குவாலிட்டி என்ன, அதோட ஹை ஈல்ட் ஸ்ட்ரென்த் எவ்வளோ அப்படின்றது இந்த கோட் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஃபிஃப்த் கோட் IS 7215. இந்த கோட் பில்ட்-அப் செக்ஷன்ஸை வச்சு ஃபேப்ரிகேட் பண்றவங்களும் அதே மாதிரி பில்ட்-அப் செக்ஷன்ஸை வச்சு ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்றவங்களுக்காக இருக்கிறது. எஸ்பெஷலி நீங்க ஃபேப்ரிகேட் பண்ணும்போது நீங்க யூஸ் பண்ண போற ஸ்டிஃபனர்ஸா இருக்கலாம், கசட் பிளேட்ஸா இருக்கலாம், ஃபிளாஞ்சஸ் எல்லாமே எப்படி வெல் பண்ணும் அப்படின்றது இந்த கோட்ல இருக்கு. உங்களுக்கு இந்த டெக்னிக்கல் டீடைல்ஸ் பத்தின கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுது அப்படின்னா என்ன ரீச் அவுட் பண்ணுங்க.